பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நாட்பாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. குடும்பம் குறையம் தொகுப்படு நகுலா சிவநாதன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. நன்றி. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறைகள், கல்வி முறைகள் போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். 4 வாரங்கள் குடும்ப குவலியம் விடைபெற்று இன்று மீண்டும் ஒரு புத்துணர்வோட வந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்போட இந்த நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். காலையில் நடந்து போகும்போது ஒரு கள்ளிச்செடி பூத்திருப்பதை பார்க்கும்போது, கள்ளிச்செடி கல்லுக்குள் மலர்ந்துள்ளதை பார்க்கும்போது, கள்ளிச்செடி கல்லுக்குள் குதூகலமாக மலர்ந்துள்ளதை பார்க்கும்போது எத்தனையோ தடைகளை தாண்டித்தான் வாழ்க்கை இருக்கின்றது. ஆகவே நாங்களும் தடைகளை தாண்டித்தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம். அப்படித்தான் வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை உங்கள் முன் வைத்துக் கொண்டு அது ஒரு சிந்தனையாக எனக்கு வந்தது. இன்றைய குடும்ப குவலியத்துக்கு செல்வோம். இன்று நான் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த நட்பு. அதாவது நல்ல நட்பென பழகும் நண்பர்கள் நடுவில் விட்டு விட்டு செல்வது ஏன் என்று கேட்டுக்கிறேன். ஏனென்றால் நேற்று ஒரு பிரித்தானிய இளைஞன் ஒருவர் என்னோட 27 வயசு, நேற்று என்னோட அவர் ஒரு பத்திரிகை தொடங்க போறாராம். அது பற்றி சில விடயங்கள், எங்களோட கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்களை அவர் கேட்கறதுக்கு எடுத்தார். இங்கு பிறந்து வளர்ந்த பையன். அவர் இங்கு ஜெர்மனியில் முதல் இருந்து லண்டனுக்கு சின்ன வயதுல 10 வயசுல சென்றவர். வாழ்த்தி கொண்டு அவருடைய இல்லைகள் என்று ஒரு மேகசின் தொடங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் சொன்னார், முந்தியெல்லாம் எங்களோட வீட்டுக்கு நிறைய நட்புகள் வருவினோம், இப்ப எல்லாம் குறைந்து விட்டது, எல்லாரும் பிஸியாகி போய்விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை, அதனால் பல பெரியவர்களுடன் கதைக்கிற சந்தர்ப்பம் குறைஞ்சிட்டுதான் என்று சொன்னார். அதிலும் தமிழ்ல கதைக்கிற சந்தர்ப்பமும் குறைஞ்சிட்டுது. அப்ப ஏன் இந்த நண்பர்கள் விட்டு விட்டு இடையில் செல்கிறார்கள் என்று எனக்கு அவர் கதைச்ச உடனே ஒரு தலைப்படுக்க வேணும் போல் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஒரு காலம் எங்களோட பழகினவை, எங்களுக்கே தெரியும், எல்லாரும் வீட்டை வருவார்கள், பழகுவார்கள். ஆனா இப்பொழுது எல்லோருக்குமே குறைந்து விட்டது. அதுக்கு நாங்கள் ஒரு காரணம் சொல்றோம், பிஸி என்ற காரணத்தை சொல்றோம், அல்லது நாங்கள் வேலை பழு என்று சொல்றோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இப்ப தொலைத்தொடர்புகள் இதுகள் எல்லாம் நிறைய இருக்கேக்கல. ஏன் நாங்கள் கதைக்காமல் இருக்கிறோம், அல்லது ஏன் அப்படி நட்பாக இருக்கிறவர்கள் விட்டு விட்டு போகிறார்கள் என்ற கேள்வியும் எனக்குள் எழுகிறது. என்னுடைய தொண்டை இன்னும் சரி வரவில்லை, இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் அருமையான கருத்தை கூறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அவை அந்த ஏன் அப்படி அந்த நட்புகள் குறையுது. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் உண்மையாக தொடர்ந்திருந்த நட்புகள் இலங்கையில இருந்து இன்று வரை எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருந்து நல்ல, இப்ப நாங்க நெடுகலும் போய் வந்து அவர்கள் வந்து அப்படியாக இருந்த நண்பர்கள் வீட்டை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். அப்ப வர முடியாததை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பழகிய நண்பர்கள் அனைவரும் இன்று வரை தொலைபேசி தொடர்பில் ஒவ்வொரு நாடமோ 2 நாட்களுக்கு ஒரு முறையோ தொலைபேசி தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால் எனக்கு உண்மையாகவே நடுவில் விட்டு போன நண்பர்கள் என்று நண்பர்களாயிருப்பவர்கள் நடுவில் விட்டு கடைசி வரையும் போக மாட்டார்கள். ஓரளவு சும்மா சில பேர் பழகுவினம் தானே, ஏனோ தானோ இப்படி பழகுபவர்கள் இருக்கிறார்கள் தானே. இப்ப நாங்களும் எல்லோரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாம், நல்ல நட்புகள் நல்ல நட்பண்டை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரிய மாட்டார்கள் என்று சொல்றேன். அப்படியேதான் நான் கூறுகிறேன். எனது பக்கத்தில் அது அப்படித்தான். உண்மையாக நண்பர்களா இருக்கிறவர்கள் எக்காலத்திலையும் பிரிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மனதில் அந்த அன்பு இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் தொலைபேசி தொடர்போ ஏதோ கருநாளைக்கு ஒரு காட்டிலும் 2 நாள் கடைசி ஒரு கிழமைக்கு ஒரு காண்டான் எடுத்து சொல்லுவார்கள். கதைக்க நேரம் இல்லாததால மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்று எடுக்கிறேன். அப்ப அந்த கதைக்காத 2 நாட்கள் கூட
அவர்கள் அந்த கதைக்கும் போது சொல்லுற சொல்லிலிருந்து எங்கட மனம் அந்த அன்பை தேடும் கட்டாயமாக. ஆகவே நகுலா, உண்மையான நட்புகள் எனக்கு தெரியவில்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உண்மையான மனதளவில் நட்பு வைத்து பழகிறவர்கள் என்றைக்கும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை என்றால், ஆனா உலகத்தில் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று கூறவில்லை. என்னது பக்கத்தில் இதுவரை ஒருவரும் இல்லை, நீங்க என்னவோ தெரியாது என்று கூறி நீங்க விட வரக்கு முதல் நான் கேட்கிறேன், இந்த நட்புகள் எங்களுக்கு தேவையா? இந்த நட்புகள் என்ன என்ன பொறுத்தவரை நிச்சயம் தேவை. ஏனென்றா இப்ப எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு ஆதங்கம் அல்லது ஏதாவது இன்னொருவரோட கதைக்க வேணும் என்று நினைத்தால் அவர்களை தேடி அடிப்போம். உங்களிடம் ஒரு நிமிடம் கதைக்கலாம், ஏனென்றா அவர்கள் வேலையில் இருப்பார்கள் அல்லது ஏதாவது அவர்களுக்கும் விஷயம் இருக்கும் என்ன. ஆகவே கேட்டு நிச்சயமாக என்ன பொறுத்தவரையில் எனக்கு நண்பர்கள் தேவை என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் நிகழ்வுக்கு வாழ்த்துக்கள் நகுலா. இன்று எத்தனையாவது குடும்பம் கோலியம் என்று சொல்ல 1005 வாழ்த்துக்கள். உங்களுடைய 1005வது குடும்பம் கோலிய நிகழ்வுக்கு வாழ்த்து கூறி வாணி உங்கள் பணிக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆமா, வாணியை காணவில்லை. நன்றி நன்றி. தவமலரக்கா, நீங்களும் அழகான ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதாவது நட்பு என்றது நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுற நட்பு உடனே பிரியாது. சரி, நீங்க சொல்றது. அதாவது இடையில் வந்தோ அல்லது சாதாரணமான ஒரு நட்பு கொள்றவர்கள் அல்லது சும்மா ஏனோ தானோண்டி இருக்கிற நட்புகள் விலகி சென்று விடும். இந்த ஒரு விடயத்தை சொல்லி மன்னிக்க வேணும். இப்ப உண்மையான நட்பு வைத்திருப்பவர்களை வேறு யாராவது இப்படி அப்படி என்று கூறினாலும் கடைசி வரையில் நம்பவே மாட்டார்கள். இது என்னுடைய எதிர்த்து கதைத்து வாதாடுவதை கண்டிருக்கிறேன் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி. நீங்க சொல்லுறீங்க, ஆனா சில பேர் ஏற்றுக்கொள்ள. இப்ப நீங்க என்னுடைய நட்பண்டா, இன்னொரு ஆளும் உங்களோட நட்பாக வரைக்குள்ள அவாவும் இவாவுக்கு, அதாவது இன்னொரு ஆளுக்கு எக்ஸண்ட ஆளுக்கு பிடிக்காம இருக்கும், வையண்ட ஆள் இன்னொரு ஆளோட நட்பா இருக்கிறது. அப்படி அந்த ஒரு சுயநலத்துல சில பேர் பிரிச்சு வைக்கிற நட்புகளும் இருக்குதானே? பார்த்திருக்கிறேன், அதை இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா நான் என் நட்புகளை பற்றி உண்மையாக கூறியிருக்கிறேன். சில பேர் ஏதாவது செய்வதற்கு வந்தா குட்டி நட்புகள் சொல்லுவார்கள், நம்ப வேண்டாம், கவனமாயிருங்கோ என்று. உண்மையான நட்பு உள்ளவர்கள் நிச்சயமாக அதை தடுப்பார்கள். அப்படி நிச்சயமாக நல்லவை நடந்திருக்கிறது. அதனால் நான் நட்புகளை என்றுமே போற்ற வேண்டும் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அதாவது எங்களுக்கு இதயமும் உணர்வும் புரிந்து கொண்ட நட்புகள் இன்றைக்கு நிலைக்கும், அது உடைஞ்சு போகாது. ஆனால் அது புரியாமல் இருக்கிற நட்புகள் பாதியில முறிந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாம். அதனால நீங்கள் உங்களுக்கு நல்ல நட்பாக இருந்தால் அது உண்மையிலேயே தொடர்ந்தும் அவர்கள் நட்போட இருக்கிறதையும் அந்த இணைவையும் இறுக்கமாக்கி கொண்டால் அது சந்தோஷமாக இருக்கும் என்பது உங்களுடைய கருத்து. அடுத்தது இந்த தூரம் பிரிக்கிறது என்றது உண்மையான ஒன்றுதான். அதாவது இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்திருந்தோம், ஆனால் காலச்சூழல் இடமாற்றங்கள் எல்லோருக்கும் அப்படியே தூர போய்விட்டார்கள். அதனாலும் அந்த நெருக்கம் குறைஞ்சிருக்கிறது. ஆனால் பேச்சு மட்டும் தொலைபேசியில் பேசிக்கொள்ளுற வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்கும். ஆகவே உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி தாமரக்கா. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்து ஏக்கா, வணக்கம். ஏன்ட நிக்கிறார் தானே ஏக்கா? யார் பேச போறீங்களா? நேவிசக்கா நிக்கிறீங்கள், செல்வி நித்யானந்தன் நிக்கிறீங்கள். வணக்கம். 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 வணக்கம் நவலாஸ்வநாதன். வணக்கம் கலைவாணி மோகன். உறவுகளுக்கும் உண்மையான நட்பு ஒரு நாளும் மறக்க இயலாது. நான் படிக்கிற காலத்துல இந்த நட்பு இப்பவும் இருக்கு அந்த நட்பு. ஒருத்தருக்கு பிரிந்து நடந்திருந்தா இந்த விஷயத்தையும் அந்த நட்புகளோட நாங்க கதைக்கிறோம். இப்ப கதைக்கணும். ஆஸ்திரேலியால ஒரு நட்பு இருக்கிறா, எல்லா விஷயத்தையும் என்னோட கதைப்பா. நான் ஒருத்தருக்கும் கதைக்க வேற யாருக்கு சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவா, குடும்ப விஷயமும் இன்னும் விஷயம் கதைப்பா.
அது மாதிரி லண்டன்ல ஒரு பிள்ளை இருக்கு, அது என்ன படிக்கிற ஆளை சேர்ந்தவள, அந்த பிள்ளையும் அப்படித்தான். நான் அந்த நட்பு ஒரு நாள் நான் பிடிக்காம தான் இருக்கிறேன். ஏன்னா சில நட்புகாரன் வைப்பார்கள், கதைப்பார்கள், ஆனா மற்றவர்களோட எங்களை பற்றி தேவையில்லாம கதைப்பார்கள். என்ன அது உண்மையான நட்பு இல்லை. எந்த விஷயத்தையும் ஏதோ தண்டுவார்கள், ஆனா எல்லாத்தையும் ஒழிக்கிறது அது நட்பண்டு இல்லை, நட்பில்லை. இப்ப எங்க நாங்க போறோம் கொள்றோம் என்று சொன்னாலும் சொல்லாம போவார்கள். புற போயிட்டு வந்து ஐயோ நான் உங்களுக்கு சொல்ல மறந்துன்னு சொல்லுவார்கள். அப்படித்தான் எல்லா விஷயமும். அப்படியான நட்பனை நாங்கள் விளத்தி தான் வச்சிருக்கணும். என்ன அவர்களை நம்பலாம். இப்ப உங்களோட நல்ல நட்பா இருக்கணும் ஒரு சிலர் இருக்கணும் தானே. அவர்கள் இப்ப சில நேரம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை எல்லாம் சொல்றீங்களே, எனக்கு இப்படி கவலை என்ன இதனாண்டு, ஆனால் அவர்களுடைய பக்கத்துல சிலவற்றை சொல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி சொல்லாம இருக்க மாட்டாங்க. இருந்தால் அதை உண்மையான நட்பண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல இல்ல இல்ல, அவர்கள் அப்படி இல்லை. இப்ப எந்த மனமும் தெரியும், அந்த பிள்ளை என்ன மனமும் தெரியும். மனபடியே அவர் பகிர்ந்து கொள்வார்கள். என்ன எனக்கு நான் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டேன்னா அந்த பிள்ளைக்கும் தெரியும், என்னோட அதுக்கும் தெரியும், அவர்களுக்கு சில பேர் சொல்ல மாட்டாள். அப்ப அது நாங்க உண்மையான நட்போட பழகினாங்க. வாரண்டியாக்கா இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப ஒரு இடத்துக்கு போய்க்கவே சொல்லாம போயினோம். சில நேரம் சில விடயங்கள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்றதற்காகவும் சில பேர் சொல்லாமல் போவார்கள். எதிர்பார்க்கிறேன் என்ன விஷயம் நிறைவேறதோ நிறைவேற்ற அது பின்னுக்கு வர விஷயம். என்ன இப்ப நான் போறேன், இங்க ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போலாம் தானே. போயிட்டு வந்த அப்புறம் நான் போனேன் கொண்டேன்னு சொல்றதுல அது நட்பான, அது உண்மையான நட்பில்லை. என்ன அப்ப நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாவோ இங்க போயிட்டா காணையில டெலிவரி எடுக்கலன்னுதுன்னா வேற இடங்கள்ல இருப்பினம் அப்படி எப்படி சொல்லுவினோம். விடயத்துல தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று நான் சொல்றேன். உண்மையான நட்புகளை சொல்லல அது பரவாயில்ல சொல்லாம. என்ன பர்சனல் விடயம் எல்லா நட்புகளும் சொல்ல வேணும் என்றும் இல்லத்தானேக்கா. அது பேருந்து சொல்லுவினம் தானே நீங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு சந்தை பெருங்க கனநாள் உண்மையான நட்புள்ளார்கள் அப்படி தள்ள மாட்டேன். உண்மையான நட்புனா இவர்கிட்ட நண்பிக்கு சொல்லிட்டு தான் நான் போகணும். சொந்த சகோதரங்களுக்கு சொல்லாட்டாலும் உண்மையான நட்புக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருப்போம். சொல்லலாம் சரி, ஆனா அது சொல்லேறி என்றாலும் அவ்வளவு பாரதூரமா தூக்கி பிடிக்க தேவையில்லை என்ற. ஏனென்றால் ரெண்டைக்கு ஒரு நாளைக்கவே போயிட்டு வந்துன்னு சொல்லுவினம் தானே. அப்படி தண்ண கூட அப்படி அப்படி இப்ப அப்ப நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கிறேன். என்னண்டா உண்மையா சந்தர்ப்பம் சூழ்நிலை சில நேரம் சொல்லாட்டாலும் போற இடத்துல போய் சொல்லலாம் தானே. நான் ஐயோ சொல்லா வந்துட்டேன், இப்படி அவசரமா வலிக்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம் தானே. அது வேற, அதை வருதுன்ற மனதை பொறுத்து தானே. மற்றது உண்மையாக இந்த நீங்க நம்ம சகோதரங்களோ அல்லது பிள்ளைகளிலோ சொல்ற வைக்கிற அந்த கதைகள் பகிர்ந்தெல்லாம் அந்த நட்பிகளோட நாங்கள் உள்ள வந்து கதைக்கலாம், அதோட வார்த்தைகளை கேட்கலாம், சந்தோஷமா இருக்குமே. என்ன நிச்சயம் நிச்சயம் அதான உள்மனத. எங்களுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவரோட பகிர்றதுக்கு ஒரு சில ஆக்கள் தேவை. என்ன ஆமா ஆமா இல்ல நல்லா பழகுவார்கள் சில பேர். கொஞ்சம் ஒரு இதுகள்ல என்னத்திலயோ ஒரு முன்னேற்றம் கண்டிட்டோம்னா படையாரண்டு அவைகளை தாக்கி பேசுறதும் கதைக்கிறதும் அப்படி அந்த இதுகளெல்லாம் உண்மையான நட்பண்டு சொல்லல. அது என்ன உண்மையான நட்புள்ளார்கள் ஒரு நாளும் தங்களையே அன்பா இருக்கணும், பார்க்கணும், கதைக்கணும். எங்க போனாலும் அந்த அந்த நண்பியன்ற ஒரு இது இருக்கும். எங்க போனாலும் அந்த நண்பின்ற இது காலமேல எனக்கு கனவேர் எழுதுவினேன். இந்த நண்பி மேர் எனக்கு மார்னிங் எழுதுவினம். என்ன அது உண்மையான நட்பு. என்ன அப்ப அவர்கள் எங்களை நினைக்கிறார்கள், நான் எழுதவில்லை, அவர்கள் எழுதுவார்கள். என்ன அப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஒரு உண்மையான நட்பண்டு இருக்கு தானே. அப்ப நாங்களும் அந்த நட்பை நாங்களும் ஆதரிக்கணும். என்ன அப்ப நான் கேட்கிறேன், இப்ப உண்மையான நட்பு ஒரு சிலரா மட்டும் இருக்குமா இல்லது நிறைய பேர் இருக்குமா? அது ஒரு சொல்லலாது. நிறைய பேரும் இருக்குமா? நிறைய பேர் அவருக்கு நட்பா இருப்பினமா ஒரு கொஞ்சம் பேர் தான் நினைஞ்சிருப்பினமா? இல்ல தன பேரை நட்பா வச்சிருப்பினம் கைய விட வேண்டியதானே. சில விஷயங்கள்ல தண்டினம்னா கைய விட்டு இருப்பினம். என்ன குறைஞ்ச வீதம் தான் நட்பா இருப்பினா? குறைஞ்ச வீதம் தான் நட்பா இருப்பா. இனி இந்த இப்ப நாங்கள் இடங்கள் வித்தியாசம் தூர இருக்கிறது, மற்றது குடும்ப பிரச்சனைகள் அதுகள் வரைக்கும் சில நேரம் நட்பர்களை மணந்து கணக்கு எல்லாரையும் நினைக்கிற சந்தர்ப்பம் இல்லை தானே. கன பேர் இருந்தது என்னோட நட்பா இருந்ததுகள் எல்லாம் கனடால எல்லாம் போன மாதம் ஒரு இலசித்தது.
அது உண்மையாக என்னோட நான் படிக்கிற காலந்தோட இந்த வேலை செய்கிற காலந்தோட என்னோட நட்பா இருந்தது. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கையில் அந்த பிள்ளை இறந்தது. அந்த புருஷன்காரன் எனக்கு உடனே எழுதியிருந்தது என்ன நம்முடைய நண்பியல் தான் எழுதியிருந்தது என்ன. அப்போ நான் கொழும்புல இருந்தேன், இப்போ கனடாவில் போனதுகள். அப்போ கொழும்புக்கு நான் போய்க்கலன்னு எனக்கு உண்மையாக ஒரு நல்ல சாரி என்ற ஞாபகத்துக்காக நீ வச்சிருவேன் சொல்லிட்டு தந்தது. அதுக்கு பிறகு கனடாவுக்கு போனது. தொடர்ந்து என்னோட காய்ச்சல் வந்து அப்புறம் அதுக்கு சுயினம் கொஞ்ச நாள் நான் கதையாக விட்டுட்டேன். அது புருஷன் எனக்கு எழுதியிருந்தது, உம்முடைய நண்பி இப்படி போயிட்டா, மோசம் போயிட்டான்னு எழுதியிருந்தது. அப்போ அது புருஷனுக்கும் விளங்கும். அப்போ அது உண்மையான நட்பு என்ன. அந்த பிள்ளைய அப்படித்தான் எல்லாம் பரிமாறிக்கொள்ளும், தங்களோட தன்னை விஷயத்தை பற்றி, தன்னை கல்யாணத்தை பற்றி, தன்னை வாழ்க்கை முறையை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொள்றது என்ன. அப்ப இந்த விட்டு விட்டு போயினோம் இடையிலேண்டா, அது இப்படியான நட்பை விட்டு விட்டுட்டு போயினோம். அது என்னன்னு சொன்னா விட்டு விட்டு போற என்னன்னு சொன்னா கொஞ்சம் தங்களோட சில அது என்னன்னு சொல்ற கொஞ்சம் பணம் வந்த உடனே அல்லது நேரம் இல்லாம இருக்கலாம் தானே. அது விட்டு விட்டு போனாலும் அது சொல்லலாம் தானே. எனக்கு இப்ப தூரம், அதனால நான் கதைக்க கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் இப்ப கொஞ்சம் மறந்துடுற மாதிரி போகிறேன். இப்ப கனவேருக்கு அப்படிதானே மறந்து விடுற மாதிரியும் போயிடுறேன் தானே. அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தா கதைக்குங்கள் தொடர்ந்து, நேரம் இல்லாம இருக்கலாம். அடுத்தது நான் இன்னொரு கேள்வி, ஒரு நட்பா இருந்தால் எப்போதும் பரிசு பொருட்கள் தர வேணுமா, எங்களுக்கு அன்பளிப்புகள் தர வேணும்? அதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது, நாங்க அப்படி இருக்க கூடாது. ஐயோ அது மனம், நான் அப்படி எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க இப்ப இந்தியாவுக்கு போய் வாரீர்கள், இலங்கை போய், அப்ப எங்களுக்கு ஒரு சாரி கொண்டு வந்திருக்கலாம் அல்லது ஏதாவது பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கிற நட்புகள் வந்து நல்ல நட்பு நினைக்கிறீங்களா? அது நட்பன் எல்லாரும் போனவருக்கு விளங்கணும். உண்மையான நட்பிக்கு நான் ஒன்று சாரி வாங்கி ஒன்று கொடுக்கத்தான் வேணுமென்று அந்த நட்பு நினைச்சிருக்கலாம். இவன் நினைக்கலாம், போன நட்பு எனக்கு ஒரு சாரி வாங்கியதுனால எதிர்பார்க்கல மனதுக்குள்ள நினைக்கலாம், என்ன சொல்லலாம். அதுவும் உண்மையா. இப்ப நீர் ஒரு உண்மையான நட்பியா இருந்தா ஒரு சாரி வாங்கி வந்து கொடுத்திருக்கலாம். அது உண்மையான நட்படா எதிர்பார்ப்பா இல்ல இருக்குது. அதை எதிர்பார்ப்பு இல்ல, நட்பை பகிர்ந்து கொள்ளுறோம், எதிர்பார்ப்பு இல்ல. இது உண்மையான நட்புன்னு சொன்னா இன்னும் செய்யலாம். என்ன கட்டாயம் கொண்டு வந்து கொடுக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறதோ இல்லது உண்மையா அவன் அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் கொண்டு வந்து கொடுக்கலாம், அப்படித்தானே? அது சொல்லலாம். இப்படி அது வந்து சொல்லலாம் தானே. இப்படி நான் உண்மை நினைச்சேன், எனக்கு பாசல் கணத்து போச்சு, அதோட நமக்கு கொண்டே சொல்லலாம் தானே. அப்படியும் சொல்லலாம் தானே, சொல்லி சமாளிக்கலாம் தானே. ஆனா உண்மையான நட்புள்ளார்கள்னா பொதுவாக நான் எங்க போனாலும் எந்த நட்பியலை நான் போன இடத்துல நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு உண்மையா சின்ன சாமானாவது வாங்கினு தான் கொடுக்குறேன் நான். என்ன அது என்ன பழக்கம், அது என்ன இல்லையா. அன்பை இன்னும் இறுக்கமாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதே மாதிரி அவர்களும் அப்படி செய்கிறபடியா நாங்கள் நான் சிலோனுக்கு எல்லாம் போற நேரம் ஒரு 2-3 பேருக்கு வாங்கினேன். அவர்கள் எனக்கு செய்தவர்கள், அப்ப நானும் செய்யத்தானே வேணும். அது உண்மையான நட்புன்னு சொல்ல. இரண்டா போற இடத்துல நினைக்கிறேன், காலமையில விளம்பரோட நினைக்கிறேன், அதெல்லாம் உண்மையான நட்பு. என்ன நினைக்கிற மாதிரியான உண்மையான நட்புன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சில பேர் வந்து எதிர்பார்ப்பின் முஸ்பாட்டிக்காக கூட எதிர்பார்க்க கூடிய நட்பு இருக்கிறது. ஆனாலும் எதிர்பார்க்காமல் எல்லாரும் நட்பு எல்லாரும் எதிர்பார்ப்பின உண்மையான நட்புள்ளார்கள் கட்டாய நினைப்பினம் வாங்கின வருவினம் கொடுப்பினம், என்ன பரிமாறுவினம். அல்ல போலி வாழ்க்கையில நட்பு மாதிரி இருந்து கொண்டு போலியா நடந்து கொண்டு நடிச்சு கொண்டிருந்தா அது நட்பண்டு இல்லை. என்ன அது நட்பண்டு இல்லை. நாங்கள் அப்படியே மெல்ல மெல்லமா விட்டு விட வேண்டிய. அதான் சொல்லி நான் இந்த உண்மையான அன்பை வரவேற்றுங்க. அப்படியான நட்பு உங்களுக்கு துரோஞ்சி அப்படி எதுவும் செய்ததுன்னா இப்ப கையை விட்டு விடுங்கன்னு சொல்லி நம்ம. என்ன நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அருமையான கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உள் மனது புரிந்து கொண்ட அன்பு இன்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறும். ஆகவே அன்பளிப்புகள் கூட அதை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது என்று கூறிக்கொண்டு உங்களோட கருத்துக்கு நன்றி ஐயாக்கா. அடுத்து செல்வி நித்யானந்தன், வணக்கம். வணக்கம் நவுலா. வணக்கம் 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 வணக்கம். பாருங்க, என்ன உண்மையான நட்பு உண்மை இல்லாத நட்பு என்னண்டு அதை பாகுபாடு பார்க்க முடியும். அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறதுதான் கேள்வி. பேன் விட்டு விட்டு போடுகிறார்கள், விட்டு போடுறவங்க. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்ன்றது முதல் எங்களை நாங்கள் முதல் புடம் போட்டு பார்ப்போம்.
அதற்கு பிறகுதான் நாங்கள் நட்பை பார்க்க வேணும். என்றால் நாங்களும் சில நேரங்களில் தவறு விட்டு இருக்கலாம், நட்பும் ஓகே. தவறு விட்டு இருக்கலாம். இப்ப அதெல்லாம் நாங்கள் சில நேரங்களில் அதை மறந்து விடுவோம். அப்ப அந்த தவறுகள் இல்ல, இருவர்களும் சில நேரங்களில் அதுவும் நடப்பதுண்டு. அதனால எங்களை நாங்கள் முதல் திருத்திக் கொள்ளணும். எங்களை நாங்கள் திருத்தினா சமுதாயம் தானா திருந்தும் தானே சொல்லுவார்கள். அதுபோல நாங்கள் எது எது நட்பா இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட்டோட இருந்தா அது இனிப்பாதான் இருக்கும். அது சரி, ஒரு சரியா சில சரியாக நட்புகள் ஒரு சின்ன விஷயத்திலேயும் அது அவர்களோட மனதுக்கு செய்கிறவர்களுக்கு அது நல்லத நட்பா நல்லதற்கு தான் செய்கிற நினைப்பார்கள். அவர்களோட பாணியில் அது ஒரு தீமையாக அவர்கள் நினைப்பார்கள். அப்ப அதுவும் அந்த அப்ப நட்பு அப்படியான நட்பு புரிந்து கொள்ளாத நட்பா இல்ல இருக்குது. அது அது அப்ப அது ஆரம்பத்திலேயே நாங்கள் புரிகிறதும் புரிஞ்சு கொள்ளாதும் எங்களை பொறுத்ததுதான். இல்ல ஏனென்றால் இல்ல அதுதான் இப்ப புரிந்து கொண்டால் நீங்கள் அதான் என்ற நன்மை இப்படித்தான் செய்வாள் என்று நினைப்பீங்க. புரிந்து அதுதான் இப்ப கொள்ளாட்டி புரிஞ்சு கொண்டால் கூட நகுலா ஒரு நேரத்துல தற்சமயம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சில பேருக்கு மாற்றலாம். அமைவதுண்டு. ஆனால் ம். அதை சரி அந்த நேரம் அது ஒரு பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டு நாடளவில் அது பிறகு கதைக்கிற நேரம் அந்த நேரம் எனக்கும் அது ஒரு சந்தர்ப்பம் வரவில்லை. சரி அது எல்லாத்தையும் பெருசா எடுக்காதீங்க விடுங்க கொண்டு போட்டு விட்டுடணும். ஆமா. அதுக்காக அதை மூக்குள்ள வரைக்கும் சளி போகாதுதானே. அதே அப்ப இல்ல சில அத பேர் அத வந்து வந்து அதையே நினைச்சு அதையே பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே சாதிக்க கூடாது. அதாவது ஒரு காலம் போக எல்லாம் ஆஹ் சாதாரணமா வந்துடும். அதான் அப்ப அதை அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றேன். அதுதான் ம். நட்புன்னு சொல்லி இப்ப அது நட்புகள் எல்லாம் இப்ப உப்பு மாதிரிதான். அது ம். அப்பப்ப தேவைக்கு எங்களுக்கு கறிக்கு சில நேரம் தேவைப்படும், சில நேரம் போடாமல் சாப்பிடுன்னு சொன்னாலும் நாங்கள் போடாமல் தானே சாப்பிடுறோம். ம். ம். அது வைத்தியர் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நாங்கள் அதையும் செய்கிறோம் இதையும் செய்கிறோம். சில பேருக்கு உப்பு கொஞ்சம் கூட வேணும், சில பேருக்கு அது மாதிரி நட்பும் இப்படித்தான். தேவைப்படுற நேரத்துல சில பேர் அதை தாங்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனா நாங்கள் தான் அதை புரியாமல் இருக்கிறோம். அதுக்காகத்தான் முதலே சொன்னோம், எப்பப்ப நாங்கள் எப்ப புரிகிறோமோ அப்ப அது நட்பு தானாகவே வந்து சேரும். அதை விட்டுட்டு நாங்கள் தான் நட்பை தேடி போக வேண்டியது இல்லை. அது ஒரு நேரம் சில சந்தர்ப்பம் இல்ல சூழ்நிலையில் ரெண்டு விடயம். ஒன்று நட்பு தானா வந்து சேரும். ஆமா. ரெண்டாவது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரைக்க நல்ல நட்புகள் இணைஞ்சு கொள்ளும். இல்ல இப்ப நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கள் அவர்கிட்ட. இப்ப நட்புகள் எல்லாருக்கும் கொண்டே கொடுக்கணும் தானே உண்டு கொண்ட அது அப்படி என்று சொல்ல முடியாது. இப்ப எங்கட இதுக்கு இப்ப கொடுக்கலாம்னு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனம் இருக்கு. ஆனா கொண்டு போக முடியாதுன்னா என்ன செய்யறது? ஒண்ணுங்க இயலாது. இப்ப அதே முதல்ல அதே நட்பு நாங்கள் போகும் பொழுது இந்த ஒரு 50 யூரோ 100 யூரோவை தந்து விடுறான். இல்ல நீ சந்தோஷமா போயிட்டு வா செலவழிச்சு போட்டு வான்னு சொல்லி தருவார்கள். இல்லதானே? அப்ப நானும் எதிர்பார்க்க கூடாது நட்பா இருந்தாலும். மற்றவையும் நாங்க கொடுத்தா சந்தோஷம் இல்ல. அதான் அந்த பொருள் பண்டங்கள் கொடுத்து அந்த டிமாண்ட் ஒன்றும் பண்ணக்கூடாது நட்புகள்ல இருக்க. அது ஏனென்றால் சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையை பொறுத்தது. ஏனென்றால் இப்ப நீங்க போற இடத்துல ஒரு பொருளை நீங்கள் வாங்குவீங்கள், வாங்காம விடுவீங்கள். உங்களுக்கு வாங்க முடியாத ஒரு சிக்கலாம். அப்ப நான் இல்ல இப்ப பூனவை எனக்கு கொண்டு வந்து தருவாண்டு போட்டு நான் கொட்டையை விட்டு கொண்டு நிக்க கூடாது. இப்ப கொன்றே இல்லையன்றதுக்காக நான் குறையா உங்களை கோபமா எடுக்க கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு என்ன சந்தர்ப்பமோ தெரியல. இல்ல நிறை அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய நிறையும் இருக்காது. அப்ப எல்லாத்தையும் சிந்திக்க வேணும். அதோடைய மற்றபடியில நட்பு தொடரணும்னு நினைச்சா சில பேர் தொடருவார்கள். அது சில பேர் அது அந்த புரியாமல் சில நேரங்கள்ல வெவ்வேறு விடயங்களுக்கு தாங்களாகவே அதை கோவிச்சு கொண்டு கோவப்படுறதா அப்படியே விட்டு விட வேண்டியா. அது ஒண்ணும் செய்யல. அது அதைத்தான் சொன்ன உடைஞ்சு போயிட்டேன்டா உடைஞ்சதுதான். அதத்தான் அப்படியா சொல்றீங்க. உடைஞ்சு போச்சுது என்று நினைக்காமல் காலஞ்செல்ல போச்சு நாங்களும் சொல்லல. அது ஏனென்றா அது கொஞ்சம் காலம் வந்து எல்லாவற்றையுமே மாற்றி அமைத்து விடும். புரிந்து வருவினம் மகிழ்ச்சி. அதைத்தான் சொல்றேன். அவர்கள் இப்ப நான் ஒரு புள்ளைய செய்துட்டா நானும் செய்தது புள்ளையண்டு இன்றைக்கு நான் உணர்றேனோ அது ஓகேயா இருக்கு. அதை விட்டுட்டு நான் செய்தது புள்ளை நீ செய்ததுதான் புள்ளையன்று சொல்லி நான் தண்டா புலதானே. நான் செய்தாலும் புள்ள நீங்கள் செய்தாலும் புலதான். அப்ப சில நட்புகளிடம் புரிந்துணர்வு இருக்குது. சில பேரை புரியவும் முடியாம கிடக்குது.
எங்களுக்கு வயதுதான் போட்டுது, ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி இருக்குது. அத அதாலதானே இப்ப அப்படி இருக்கிறோம். அப்ப ஒன்னும் செய்ய முடியாது. அது நட்புகள் அவர்களா சேர்ந்து பின்னமண்டா சேர வேண்டியதான், அவர்கள் விட்டுட்டு போக விட்டுட்டு போட்டு நாம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியா. நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி செல்வி. ஆமா, அதைத்தான் சொல்வார்கள், உள்ளமும் உணர்வும் புரிந்து கொண்ட உறவுகள் எப்போதும் நிலைக்கும். அதுதான் நட்பாக அமையும். சும்மா சாதாரணமா ஒரு ஆள் வந்துட்டார் என்றோன்னா அவர் நட்பாகத்தான் இருப்பார் என்று நாங்கள் நினைக்க முடியாது. ஆகவே அந்த நட்பு என்பது அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே இந்த புரிந்துணர்வுகள், ஏதோ ஒரு இடத்த புரிதலும் உணர்தலும் இணைய வேண்டிய தேவை வருகுது. அதனால தெரியும் அவருக்கு நிற கூடிக்கிட்டது, இவர் புரிஞ்சு கொள்கிறார், அவர் எனக்கு வேண்டி தராட்டியும் அந்த அதுல நட்பு பிரியாம இருக்கலாம் என்று நினைத்தால் அது நிச்சயம் வளரும் என்றதுதான் என்னுடைய நிலை. வணக்கம். அடுத்து நேவிசக்கா, வணக்கம். நேவிசக்கா காணவில்லை. ஈஸ்வரன் அண்ணா வணக்கம். ஈஸ்வரன் அண்ணா மைக்கை ஒன் பண்ணினால் தான் வரும். வணக்கம் வணக்கம் எல்லோரும். வணக்கம் வணக்கம். நட்பு நட்பது ஒரு நன்மையான ஒரு இன்பமான ஒரு உறவு. நிச்சயம் அது உண்மையாக இருக்க வேண்டும். நட்பு நீடிப்புக்கு ஒரு அச்சாணி. உண்மையான அன்பு எம்மிடம் உன்னிடம் என்னிடம் சத்தம் வருது. மூட வீட்டிலையா ஒரு சத்தம் வருது? விசிட்ட ஸ்கூல்ல இருக்கிறாங்களா? ஆனா சத்தம் உண்மைக்கு உண்மையான அன்பு என்னிடம் இருந்தால் என்னை விட்டு விலகி போறவர்களுக்கு தான் நட்டமே ஒழிய எனக்கு நட்டம் இல்லை. நட்பு என்பது உண்மையிலே உண்மையான நட்பு தான் நட்பு. சும்மா கதைச்ச மாதிரி ஓடும் புளியம் பழம்பா இருக்கிறது நண்பனாயிருக்க முடியாது. எல்லாரும் பழக்கமானவர்கள், எல்லாரும் தெரிந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக முடியாது. நண்பர்கள் புரிந்துணர்வோடு இருக்கும் ஒரு உறவு. அது இருபக்க பாதை, இதா இருக்கும். நன்மையை எதிர்பாராத, உதவியை எதிர்பாராத உறவுதான் உண்மையான நட்பு. நீங்க கொண்டருவீங்க, நீங்க எனக்கு பிரசன்ட் பண்ணுவீங்க என்று எதிர்பார்த்து நான் பழகுறேனே, அது நட்பு அல்ல. இப்ப தினக்கவியில ஜெயம் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி முகம் பின்ன இந்த உண்மையான நட்பு உண்மையான முகத்தோட பழகுவார்கள். இந்த முகமூடி அணிஞ்சு பழகிறவர்கள் நட்புகள் அல்ல. சரியா அல்ல. மனத்தால பழக வேணும், பணத்தால அன்றி மனத்தால தான் பழக வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. சுட்டிக்கு பெருக்கி எல்லாத்தையும் சுருக்க கூறுன்னு சொன்னால், மெய் என்பது உண்மை ஒன்றுபட்டது, பொய் என்பது உண்மைக்கு மாறானது இரண்டுபட்டது. பொய் என்பது இரண்டுபட்டது, மெய் என்பது ஒன்றுபட்டது. நன்றி, வணக்கம். சுருக்கமாயே முடிச்சிட்டீங்களா? சரியான ஒரு உண்மை. பொய்யண்டு வரைக்கும் அங்க ரெட்ட முகம் வருகிறது. அது ஒரு ரெண்டு வழி பாதையாக தெரிகிறது எங்களுக்கு. ஆனா மெய்யண்டு சொன்னால் உண்மை ஒன்றுதான். அதாவது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற மாதிரி நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டிய தேவை வருகுது அங்க நட்பில. ஆனால் நீங்க இன்னும் ஒன்று சொன்னீங்கள், பணத்தால் அல்ல மனத்தால். மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைக்கு பிரிகிறதுக்கு காரணம் இந்த பணமும் ஒரு பக்கம்தான். குடுக்கல் வாங்கல்ல ஒரு நட்புகள், குடுக்கல் வாங்கல்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டு இன்றைக்குமே வேண்டினவர் கொடுக்கவில்லை, பிரிந்துதான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பணத்தால ஒரு நாளும் அந்த அன்பு நிலைபெறாது. ஆனால் மனத்தால இணைஞ்சால்தான் அந்த அன்பு நிலவரும் என்பதை அழகாக சொன்னீர்களாம். ஆனால் இன்றைக்கு சில விடயங்கள் சொக்கத்துலதான் நிச்சயிக்கப்படுகிற மாதிரியா அமைஞ்சிட்டுது. ஏன்னா நீங்க நல்ல நண்பர் தானே, இந்த வீடு கட்ட கொஞ்சம் காசு தாங்க கொண்டு வேண்டிவினோம். ஆனால் பிறகு வீடு கட்டி முடிஞ்சு வாழ்க்கையை வாழுகிற நேரம் வந்தாலுமே காசு கொடுக்கணும் இல்லை. அப்ப இதுலயே நட்பு பிரியுது. இல்ல தந்தாலோ தராவிட்டாலோ பணத்தை முன்னிட்டு
வார பழக்கம் உண்மையான நட்பல்ல. அவன் நேரடியா சொல்லுவான், மச்சான் நம்ம என்னட்ட பணம் இல்லடா இப்ப, வார நேரம் தாரன், இல்லாட்டி வந்தால் தருவன், இப்போதைக்கு நான் என்னால் தர முடியாது. சரி, இப்படி ஒன்றை கேட்பாம். இப்ப நீங்க என்னோட நல்ல நண்பன், எனக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுது. வந்த உடனே நான் அப்ப இவர் என்னோட நல்ல நட்பு தானே, இவர்கிட்ட அப்ப இவர்கிட்ட கொஞ்சம் காசு இல்ல, அப்ப நல்ல நட்பு தானே, எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இப்ப அவசரமா தேவை இருக்கா, நீங்க தாங்கொண்டால் அந்த நேரத்துல கொடுக்க வேண்டிய தேவையும் வருகுதல்லோ. இல்ல, கேட்டு தராம விட்டால் அதை பற்றி பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது. அவர்கிட்ட இருக்குத்தானே தரலாம் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கண்டு தெரியும், இருக்கண்டு தெரிந்தால் உண்மையான நண்பன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு தேவை வருகுது, தேவை வந்தது எனக்கு தெரியும், என்னட்ட பணம் இருக்குது, கேளாமலே நான் அப்படித்தான் அந்த இடத்துல நான் பணம் முன்னிக்கோணுமே ஒழிய, கேட்டு தர இல்ல தந்தது அதை பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது. செய்தா நட்புக்கு பகை. அப்படி தராட்டியுமே நீங்க குறைக்க கூடாது. தராட்டி அவன்கிட்ட பணம் இருக்கின்றது எனக்கு ஏன் தெரிய வேணும், என்னத்துக்காக தெரிய வேணும், அதை வச்சு கொண்டே நான் காசு பணம் கேட்க வேணும். அடுத்தது இன்னொரு கேள்வி ஈசர்னா, இப்ப நான் திடீரென ஒரு பயணம் போறேன், ஒரு தேவையான ஒரு விடயத்துக்கு அழைச்சிருக்கிறார்கள், ஆனா இந்த நண்பிக்கு உடனடியாக நான் சொல்லி போட்டு போக வேணுமா? இல்ல, நீங்க வசதிப்படி சொல்ல கூடியதா இருந்தா சொல்ல வேண்டியது, இல்லாட்டி போயிட்டு டெலிபோன் பண்ண வேண்டியது. இருக்குது அது ஒரு செய்தி பரிமாற்றம் தானே. அதுல நீங்கள் கோபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்டா போனா பிறகு வந்தா பிறகு சொல்லுவதானே என்று நினைத்தால் என்னுடைய நட்புகள் அப்படித்தான். ஒரு தடவை எடுக்க வேண்டிய வேலையில நீங்க சிறையிலையும் இல்ல, போலீஸ் காவல்லையும் இல்ல, நீங்க ஒரு கட்டுமானமான ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாள் என்றாலும் பரவாயில்ல. அப்படி அந்த அது போன்ற சந்தர்ப்பங்கள்லாம் அதிகாரிட்ட ஆபீஸ்ல அதிகாரிட்ட சொல்லிட்டு போகணும் என்ற ஒரு கட்டாய நிர்பந்தம் இல்லை நட்பு கிடையாது. இதை விட்டு வேற என்ன கேள்வி கேட்க போறீங்க? இதை விட்டு இதுல நல்லது, அது பணத்துல எல்லாம் மனத்தால தான் எப்பவுமே உள்ளமும் உணர்வுமே புரிகிறாண்டா, அங்க மனத்தால இணைகிறது. இந்த மனத்தால இணையாத நட்பு தான் இடையில விட்டுட்டு போயினம், பிரியினம், உண்மையான அன்பு அங்க பரிமாறாம நட்பு உண்மையான நட்பும் அல்ல, அன்பும் அல்ல. ஆமாம், சரியா சொன்னீங்க. பணமண்டி சொல்றது அதுக்குள்ள பரிசுகளும் வருது, பரிசு பொருட்களும் அடங்கும். பணமண்டி சொல்றது பரிசு பொருட்களும் பரிசு பொருட்களும் அடங்கும் பணமண்டத்துக்குள்ள. இன்னொரு கேள்வி எனக்கு வருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி, இப்ப நட்பு இருக்கேக்க அன்பு தேவையா? நட்பு இருக்கும் பொழுது அது அன்பை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அன்பு வரும். அன்பின் தான் புரிந்துணர்வு வருகிறது, அன்பும் நட்பும் பிணைந்தது. அன்பு வரைக்கதான் நட்பு வருகுது. என்ன எனக்கு அவர்ல விருப்பம் வரைக்கதான் இணைப்பு உருவாகுது. விரும்புறதெல்லாம் நட்பான், விரும்புறவர்கள் எல்லாம் நட்பா. நான் இப்ப அந்த பிரமிஷரை விரும்புறேன், இந்த பிரமிஷரை வெறுக்கிறேன், அவற்றை குணம் அப்படி என்றும் அல்ல. அது பழக்கத்தோட அவர் மன கொடுக்கல், அதாவது இதால பழக்க வழக்கங்களால எனக்கு பிடித்த பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட கூடுதலாக இருக்கும். என்னை புரிந்துணர்வு ஒட்டுமொத்தமாக நல்ல புரிந்துணர்வு வந்தால் அதை நட்பை கொண்டதும் நண்பனாக்கும். அப்ப இன்னொரு கேள்வி, எனக்கு அவர்ல விருப்பம், அவரோட நட்பு கொள்ளவும் விருப்பம், எனக்கு பழகினதுல இருந்து ஓகே இவர் நல்ல நண்பனாக இருப்பார் என்று நினைத்தால், ஆனா நான் நினைக்கிறேன் அவர் நினைக்கவில்லை என்றால் அது நட்பாக அமையுமா? அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒற்ற ஒன் வேயா டூ வே அதெல்லாம் விளங்கி கொள்ளணும். ஆமா, அப்ப நாங்கள் தான் இருவருக்கும் இடையில சரியான ஒரு மனநிலையும் சரியான ஒரு புரிதலும் எங்களுக்கு இருந்தால் அதுதான் நட்பனாக ஏற்றுக்கொள்ள வேணும். அவர் அந்த மனுஷனை அவர் நண்பனாக நான் இருப்பதை இட்டு நான் பெருமை அடைகிறேன் என்ற பர்பஸாக பழகினார், அது நட்பு அல்ல. நன்மை கருதி பழகுவது நட்பு அல்ல. அது உள்ளத்தால புரிந்துணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது பர்பஸ் இல்லாம ஒரு அன்பும் ஒரு உறவு
வேண்டும். அப்படியானவர்கள் புரிந்துணர்வோட நண்பர்களாக இருப்பார்கள். நல்ல அருமையான கருத்து உண்மைதான். வாழ்த்துக்கள்ல ஈஸ்வரன் அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆம், மிக முக்கியமான ஒரு விடயம் பேர்பஸ் இல்லாத, அதாவது நோக்கம் கருதி நாங்க நட்பு கொள்ளுறது அது நல்லது அல்ல. ஏனென்றால் நட்பென்றாலும் வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார், அதாவது அந்த அனிச்ச மலருக்கு அவர் சொல்லி இருக்கிறார், என்ன ஆட களையும் போது நீங்கள் டக்கண்டு இழுத்து பிடிக்கக்கூடிய அந்த நட்பு தான் உங்களோட உண்மையான நட்பாக இருக்க வேண்டும். அப்படி உங்களோட துன்பத்திலும் இன்பத்திலும் உதவுபவர்கள் தான், உதவாட்டியும் உங்களோட நின்று அதை பகிர்ந்து கொள்ளுபவர்கள் கூட உண்மையான ஒரு நட்புள்ளவர்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுறோம் என்பது சரியான உண்டு. ஆகவே பணத்தையும் கொடுத்து பணத்தில தான் கொடுக்கல் சிக்கல் வாங்கி பிரிகிறது தான் இன்றைக்கு புலம்பெயர் வாழ்வில அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை தவிர்த்து நீங்க மனத்தால இணைந்து கொள்ளுங்கள், மாபெரும் வெற்றி உங்களுக்கு அந்த நட்பால கிடைக்கும் என்பது உண்மையான உண்டு. மிக்க நன்றி ஈஸ்வரன் அண்ணா. அடுத்து நேவிஸ் சொல்லுங்க. ஓகே, நேவிஸ் அக்கா வணக்கம். நேவிஸ் அக்கா நிக்கிறீங்களா? இந்த நட்பை பற்றி பேச விரும்பினவர்கள் நீங்கள் வரலாம். இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு இந்த நல்ல நட்பென பழகும் நண்பர்கள் நடுவிலே விட்டு விட்டு செல்கிறார்கள். அப்படி விட்டு விட்டு செல்வது ஏன் என்று கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து உங்களுக்குள்ள தோணித்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதாவது நட்பு என்பது எப்போதும் உப்பு போல என்று சொல்லுவார்கள். ஆனா உப்பு தேவையான இடங்களில உப்பு தேவைதான். ஆனாலும் உப்பு போல என்று சொல்றதுக்கான காரணம், அங்கு உப்பு உண்மையிலேயே ஒரு கறிக்கு தேவை. அதுபோல உள்ளன்போட பழகிற நட்பு தான் உயர்ந்த நட்பாக இருக்கிறது. வள்ளுவரும் அழகாக சொல்லி இருக்கிறார் பல இடங்களில, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல வினக்கரிய யாவுல காப்பு என்று சொல்லி இருக்கிறார். நட்பை செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை. அதே போல பகவர் செயலை தடுத்து நிறுத்தி அதற்கு பாதுகாப்பு தருவதும் நட்பு இல்லை. ஆகவே ஒன்றையுமே எதிர்பாராத நட்பு தான் உண்மையான நட்பாக இருக்கின்றது. யாராவது வந்தால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் நெடுகளுமே சொல்லுவோம், முகம் நக நட்பு நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு எப்படி நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், முகம் மட்டிலுமே மலரும்படியாக நட்பு கொள்வது கூட நல்ல நட்பு ஆகாது. நெஞ்சம் மலரும்படியாக உள்ளன்போடு கொள்ளுற நட்பு தான் உண்மையான நட்பு. நீங்க நினைச்சு பாருங்கள், பாடசாலை வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில எல்லோருக்குமே சின்ன வயதுல நட்பு இருந்திருக்கும். ஆனால் நீண்ட காலம் அந்த நட்பு தொடரக்கூடிய வாய்ப்பு வரும். ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த நட்பை இப்பவும் இனிப்பாகவே நினைத்து கொண்டு நாங்கள் பழகிறதுகளை பார்க்க கனடாவில இருப்பினோம், ஆஸ்திரேலியாவில இருப்பினோம். ஆனா மிக சந்தோஷமாக இருக்கும். ஒருக்கா எடுத்தா எப்படி என்ன செய்யற அந்த ஒரு உரிமையோட நீ நான் என்று கதைக்கின்ற அந்த நிலை எங்களுக்கு அந்த காலந்துலக்கம் இருந்தது என்றால் அது கூட உண்மையான நட்பாக அமைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நட்பு என்பது தேவையான உண்டு. ஏனென்றா இல்லாட்டி வெறுமை எங்களை சூடிக்கொள்ளும். ஏன் நட்பு தேவை என்று பார்ப்போம். ஏன் நட்பு எங்களுக்கு தேவை அப்படி பார்த்தோம்டா, இந்த நட்பு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு வெறுமையான வாழ்க்கை இருக்கும். நாங்கள் ஒரு விடயத்தை ஒருத்தரோடையும் பகிரையில இருக்கும். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில வாழுற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு வந்துவிடும். அப்படியான உணர்வு இருக்கிறது நல்லதா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கிறது. அப்படியான நிலையில எங்களுக்கு அது நல்லது இல்லை என்று தெரிஞ்சால் நட்பு வேணும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மற்றது அந்த நட்பும் எப்படி சேர்ந்து கொள்ளுகிறது என்று பாருங்கள். உங்கள விருப்பமானவர் இணைஞ்சு கொள்ளுவார். அதுபோல உங்களுக்கும் அவர் இணைகிறவர் விருப்பமாக இருந்தால் பேசிக்கொள்வார். அந்த இணைந்து கொள்ளுற நிலை பேசி நீங்கள் அன்போட பகிர்ந்து கொள்ளைக்க அந்த நட்பு இனிப்பான நட்பா வரும். இப்ப என்ன நடக்குது என்றால், புலம்பெயர்ந்த சூழலில நல்ல நட்பை பேணி விட்டு இடையில விடுகிறதால அந்த நண்பர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு இருக்கும். ஒரு நண்பன் பிள்ளை இந்த நண்பின் பிள்ளையோட அவர்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கும். அப்ப இவர்கள் பிரிந்து விட்டதனால அந்த குழந்தைகளும் இணைய முடியாத சூழல் இருக்குது. அதை அவர்கள் சொல்லும் போது கவலையாக இருக்கிறது. ஆனா அப்படியான
நட்பை நாங்கள் ஏன் விட வேணும், இணைத்துக் கொள்ள வேணும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. வந்து பழகிட்டு திடீரென நிற்கிறார்களே என்று. அடுத்தது இன்னொன்று, நாங்கள் தான் கோபம் என்று புரிஞ்சு நிற்க கூடாது. அவர்கள் ஏன் கோபமாக சென்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கணும். ஏன் விட்டுட்டு சென்றார்கள்? சரி, அவர்தான் அழைக்கவில்லை, நீங்களாவது அழைத்து ஏன், என்ன காரணம், என்ன நீண்ட காலமாக நீங்க பேசாம இருக்கிறீர்கள், என்ன காரணம், தயவு செய்து உங்களோட ஈகோகளை விட்டுட்டு பேசுங்கள். சில நேரம் அவருக்கு ஒரு துன்ப நிலை இருந்திருக்கும், அந்த நிலையில நீங்களும் பங்கு கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக இவர்கள் எடுக்கவில்லை, கதைக்கவில்லை, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்றும் இருந்து கொள்வார்கள். ஆகவே அந்த துன்பத்துக்கான காரணம் அல்லது பிரிதலுக்கான காரணத்தை இணைத்து கொள்ளுங்கள் அவர்களோட. அப்பொழுது அவர்களோட அந்த பகிர்ந்து கொள்ளுற, இந்த ஷேவன்ற என்று சொல்றது, அந்த பகிர்ந்து கொண்டால் அவர்கள் அந்த உள்ள மனத்தில உள்ள எண்ணத்தை உங்களுக்கு சொல்லுவார். இப்படி செய்து பார்த்தோம்டா அந்த ஈகோவும் எங்களுக்கு இருக்காது. பிரிந்த நட்பும் மீண்டும் இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அவை உங்களுக்கு அப்படி நிலைகள் வந்தாலும் அதை விட்டு கொடுக்காதீர்கள். மீண்டும் அவர்களை இணைத்து கொண்டு வாழுங்கள். ஏனென்றால் அவர்கள் சில நேரம் அறியாமையால இருக்கலாம், இல்லது ஒரு கவலையில இருக்கலாம், இல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணம் அந்த பின்னோக்கி தள்ளக்கூடிய வாய்ப்புக்கு வந்துவிடும். கட்டாம நீங்கள் அதை இணைத்து கேட்டு உங்களுக்குள்ள அந்த இடைவெளிகளை கூட்டாமல் குறைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த அன்பு வளரும் சொல்லுகிறேன். வேறு யாரும் பேச போறீங்களா? ஆணி வணக்கம். தொடர்ந்து பேச முடியாம இருக்குது. நிற்கிறவர்கள் இணைந்து இருக்கிறவர்கள் பேசிக் கொள்ளலாம். நீங்கள் இந்த நட்பை நாங்கள் கொண்டு வந்ததுக்கான காரணம், இன்று இந்த புலம்பெயர்ந்த சூழலில் பல நட்புகள் பிரிந்திருக்கிறார்கள், பல நட்புகள் இணைய முடியாத சூழல்ல இருக்கிறார்கள். ஆகவே விட்டு விட்டு செல்லுகிறார்கள். அந்த விட்டு விட்டு செல்லுகிறதால அடுத்த சந்ததிக்கும் அந்த நட்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் இந்த தலைப்பை கொண்டு வந்தேன். ஏனென்று கேட்டா, நல்ல நீண்ட கால நட்புகள் நிலைக்க வேணும். நட்பு ஒரு சந்தோஷமான உண்டு. அதாவது ஒரு மனிதனை மகிழ்விக்கிறதுக்காக. இப்ப நீங்கள் ஒரு டாக்டரிடம் செல்லுகிறீர்கள், அங்கு டாக்டர் நீங்க கவலையாக செல்லும் போது கேட்பார், உங்களுக்கு நட்பர் இருக்கிறார்களா, நட்புகள் இருக்கிறதா, நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, சந்தோஷமாக இருக்கிறீர்களா, இவ்வளவு பேரோட நீங்க பழகுறீர்கள், என்ன விடயங்கள் என்று கேட்டுக்கொள்ளுவார்கள். அப்ப அது கூட அங்க நட்பை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிறுவர்களை எடுத்துக்கொண்டா, பாடசாலையில நர்சரிகள்ல நீங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல நட்புகள் இருக்கிறதான்னு கேட்பார்கள். அப்ப எல்லா விடயங்களிலுமே ஒரு நட்பு தேவை. அடுத்து ஒரு தொழிற்சாலையில நீங்க வேலை செய்கிறீங்களா, அங்க வேலை செய்கிற ஆக்களோட நீங்க நல்லாக பழக வேணும். அப்ப நட்புகளாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது பல இடங்களில. அப்படி இருந்தா தான் அந்த ஃபியோமாவிலும் நீங்கள் அழகாகவே வேலை செய்யக்கூடிய அந்த அந்த இதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்க அந்த நட்புகள் எப்போதும் வாழ்க்கையில தேவை. அப்ப நாங்கள் அவர்களை இணைத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றதல்ல. அதாவது ஏன் அந்த இணைத்து வைக்க வேணும் என்றால், நாங்கள் அந்த நட்பு எங்களோட இணைஞ்சிருக்கும். நேவிஸ் அக்கா இணைஞ்சிருக்கிறீங்கள். ஐபோன் டி நேவிஸ் வணக்கம் அக்கா. 2 போன்ல வந்தீங்க. வணக்கம். இதை ஓபன் பண்ணிட்டு வாரு, ஒன்று ஓபன் பண்ணிட்டு வாரு. சரி சரி சரி. ஏன் 2 உங்களுக்கு 2 போன்? இல்ல இல்ல, நான் அதுல சார்ஜ் இல்லாம போயிட்டு மற்றது. சரி சரி. அதுதான் நான் கூப்பிட உங்களோட சத்தத்தை காணவில்லையா. எடுக்கிறது சார்ஜ் இல்லாம போயிட்டு கொஞ்சம் ஈஸியா நின்று மன்னிப்போட நட்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா ஆமா, நட்பு நல்ல அழகான தலைப்பு தான். நட்பு
இப்ப எங்களோட நட்பு வந்து 10 வயதுல எங்களுக்கு 10 வயதுல தொடங்கிய ஒரு நட்பு இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமா சின்ன வயது. ஆமா சின்ன வயசுல அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இங்கதான் இருக்கிறார். தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களோட குடும்ப உறவுகள் மாதிரி தான். இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலயும் பங்கு பற்றி எல்லாம் செய்கிற அந்த நட்புகள் இருக்குது. எங்கள் பிள்ளைகளோடய தொடர்ந்து கொண்டே இருக்குது. பிள்ளைகளும் அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட நட்பு அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிற நட்பு தான். நட்புன்னு சொல்லி வந்து வரும்போது உள்ளங்களை பரிமாறுறதுதான். சொன்னா உள்ளத்தால கொள்ற நட்பு தான் நட்பு. இப்ப உங்களோட எல்லோடையும் அன்பாக பேசுகிறோம். எல்லாரையும் நட்புன்னு சொல்ல முடியாது. அதேன்னு அன்போட பழகுவோம். நான் எல்லா விஷயங்களையும் மனம் திறந்து சொல்லக்கூடிய ஒரு நட்பு இருக்கலாம். எல்லாருக்கையும் சொல்லும் போது அது அப்படி நட்பாக இருக்க முடியாது. ஆமா, அந்த உள்ளத்தால நாங்க ஒரு 10 மாற்றம் எங்க மனது ரகசியங்களை ஒரு நட்புட்ட நாங்க நம்பி சொல்றோம். இப்ப உங்ககிட்ட தான் சொல்ல முடியாது நட்பு எங்க ரகசியங்களை. நீங்க நகுலா அன்போண்டு இருக்குது. நட்புன்றது வேற. எல்லாருமே நட்பு கொள்ள முடியாது. எல்லாரும் எங்களோட நட்பு இருக்க முடியாது தானே. ஒரு சிலர் தான் வரலாம். அது ஒரு சிலர் தான் வரலாம். ஒரு நட்பு தான் ஒன்றுதான். 2 நட்பு இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான். 2 நட்பு வச்சு கொண்டு இருந்தாலும் அதுவும் பிரச்சனைகளுக்குள்ள வந்துடும். அவங்க அப்படி சொன்னாங்க பிரச்சனை. 2 நட்பு தான் ஒரு நட்பை வச்சு கொண்டு இருக்கணும். எல்லாரையும் நாங்க உள்ளத்து இதுகளெல்லாம் ஒழிக்காட்டி நாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது நட்பு இல்ல. சொல்லுவாங்க உடுக்க இழந்தவன் கை போல அங்கே நட்பு. அப்ப அப்படி அந்த ஒரு துன்பம் எங்களுக்கு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து செய்யறது அதுதான் உண்மையான நட்பு. என்ன மற்றபடி இவங்க உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அதெல்லாம் நட்பு. அந்த நட்புக்கு அதுல எல்லாம் இடம் இல்லை. அந்த நட்புக்கெல்லாம் இடம் இருக்க கூடாது. நாங்க வச்சு ஒரு போலியாக சும்மா சாதாரண ஆமா, ஒரு அன்பு வேற நட்பு வேற. உள்ளத்தை பரிமாற்றங்கள் பழைய கூட நட்பு அது வேற, அன்பு வேற. இப்ப எல்லாரோடய அன்பா பழகலாம், கதைக்கலாம், சிரிக்கலாம், கண்டவர்கள் சிரிக்கலாம், எல்லாரோட நல்லா கதைக்கலாம். ஆனா இந்த குடும்ப பிரச்சனைகள் உள்ளத்து இந்த பிரச்சனைகள் நம்மள மன இயக்கங்கள் கலகங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது நட்பு தான். உண்மையான நட்பு தான் நாங்க சொல்லலாம். எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. அந்த நட்புல எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. இப்ப வீட்டுக்கு வரும்போது அன்போட நாங்க என்னத்தை கொண்டு கொடுத்தாலும் இந்த கிருஷ்ணனை தேடி குசலன் போன மாதிரி இந்த அவரை கொண்டு போன மாதிரி ஒரு சின்னதை கொண்டு வந்தாலும் அன்போட ஏற்றுக்கொள்ற தன்மை இருக்கிறதுதான் உண்மையான நட்பு. என்ன கணக்கை எதிர்பார்த்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எதிர்பார்த்து அவங்க தரணும் இவங்க நட்பு தானே அப்படி இப்படிலாம் நாங்க எதிர்பார்த்து இருக்கிறது அது நட்புக்கு அழகல்ல. அந்த நட்புக்கு அழகல்ல. உண்மையான ஒரு பழத்தை கொண்டு போனாலுமே அது நட்பு தான். என்ன ஒரு அன்போட கொண்டு வரலாம். இன்னும் இதை கொண்டு வந்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தெரியும் நட்புன்னு சொன்னா தெரியும் எங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது, அவங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குன்னு அறிஞ்சு கொள்ளுவோம் நாங்க. ஆமா, அதனால நட்பு வேற, அன்போட பழகுறது வேற, நட்பு வேறன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆமா, உண்மைதான். அதாவது உள்ளத்தோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்பு தான் உண்மையான நட்பாக நாங்கள் அன்பாகவே இருந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் மற்றவர்களுடன் வருகிறது. விட்டு தொடர்ற நட்பெல்லாம் நட்பு இல்லை. அதுல தொட்டு படுற மாதிரி அதெல்லாம் நட்பு இல்லை. இப்ப உப்பிலாட்டி நீங்க சொன்ன மாதிரி உப்பிலாட்டி தொட்டு சாப்பிடுற உப்பு மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க உட்பண்டா உண்மையிலேயே உட்பாய் நிப்பா இருக்கணும். அதுதான் நட்பு. ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து எல்லாருடைய அன்பா தான் இருப்பேன், எல்லாரும் நட்பா தான் இருப்பேன். ஆனா நட்புன்றது ஒன்றுதான். நட்புன்னு சொன்னது ஒன்றுக்குள்ளதான் வச்சு கொள்ளணும்னு சொல்லிதான் நான் சொல்றேன். மிக்க நன்றி அக்கா. ஆமா, நன்றி. உங்களுக்கு தலைப்பு மிக சிறப்பான தலைப்பு தான். நட்புன்னு சொல்லும்போது அதுதான் நட்பு. உறவோட நட்பு தான் முன்னுக்கு நிக்கும். முதல் துவக்கத்தில் உறவுகள் வந்து இப்ப தூரத்துல இருக்கிற உறவுகளை விட நட்புன்னு சொல்லும் போது உடனே வந்து அந்த நட்பை மற்ற உறவுகளுக்கு தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பும் இருக்க வேணும். என்ன அப்படி ஒரு கஷ்டமோ துன்பமோ சொன்னா அந்த நாங்க ஒரு குற்றஞ்சதா கூட தட்டி கேட்கணும். தட்டி கேட்டு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை தட்டி கேட்டு 2 பேரும் தட்டி கேட்டு கதைச்சு தீர்க்க வைக்க வேணும் அந்த தீர்ப்பு. அதுதான் நட்பு. நன்றி நன்றி நேவிசக்கா. நன்றி. அடுத்து கோசலா ஞானம். வணக்கம். இனிய மதிய வணக்கம். வாணியோ நகலாவோ
இருவரும் தான். வாணி இருக்கிறா. வாணி நவலா இருவருக்கும் இனிய மதிய வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க முகத்தை தெரியல, முகம் காட்ட இல்ல. அடுத்த நிகழ்வுக்கு முகம் காட்டித்தானே வருவியாள். அழகான முகத்தை வச்சுக்கொண்டு அதை வெளிப்படுத்துங்க. ஏன் நக்கல் அடிக்கிறீங்களா? அப்படி ஒளிமயமாகவே இருக்கிறீர்கள். அது நக்கல். சரி சரி. ஆமா, நீண்ட நாளத்துக்கு பிறகு பேசுகிறோம். சொல்லுங்கள், எப்படி நீங்கள் பாக்குறீங்க இந்த நட்பு இடையில விட்டுட்டு போகினமே என்ற ஒரு நிலை இருக்கிறது நட்பை பற்றி? என்ன பொறுத்த அளவில் நான் பழகிற நட்பு குழந்தையில மண் சோறு விளையாடின நட்பு இட்டவரையும் இருக்குது. அந்த நட்பு வந்து இப்போ போற கிழமையும் போன் கதைச்சினாங்க. அவ கனடாவில இருக்கிறா, நான் இங்க இருக்கிறேன். அடுத்த வருஷம் தை மாதம் 2 பேரும் ஸ்ரீலங்காவுக்கு போறாண்டு. கட்டாயம் நீ மக மாத்தக்கூடாது, கட்டாயம் நீ வரணும், 2 பேரும் போறாண்டு. அப்ப சின்ன வயசுல குழந்தையில மண் சோறு கறி காய்ச்சி விளையாடினாங்க. பக்கத்து வீடு ஊர்ல. அப்படி வாழ்ந்த நட்புகள், பள்ளிக்கூட நட்புகள் வந்து பறந்து போற நட்புகள். ஆமா, படலை மட்டும் சொல்லுவீனா? அந்த பாட்டே இருக்கே. ஆனா இல்ல, பாடசாலை படலை மட்டும் இல்ல, இன்றைக்கும் என்ற ஒரு நண்பி இணைஞ்சுதான் ஆஸ்திரேலியாவில நாங்க சந்திக்க இல்ல. சந்திச்சா அந்த நட்பு தான். நாங்க ஒரு தட்டுல 5 பேர் சாப்பிட்டு 5 நண்பிகள் இருந்த நாங்கள். அப்படி இல்லை, அந்த நட்பு வந்து மறக்க இயலாது. அது எங்கெங்கன்னு சந்திக்க இல்லை இன்னும். அவர்களுக்கும் வயசு போயிருக்கும், எனக்கும் வயசு போயிட்டது, அப்படியே போயிட்டது. ஆனா இன்றைக்கு கமலா கூட இந்த சகோதரி. ஆனா நட்பு தான் அதிகம் முன்னுக்கு நிக்குது. ஆமா, 2 பேரும் அந்த மாதிரி அது சொல்லி வேலை இல்லை. அப்படி ஒரு நட்பு. சரி, ஏன் அப்ப பிடியினம்? நல்ல நட்பா இருக்கிறவே எனக்கு விளங்க இல்லை. அது வந்து அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாண்டு ஒவ்வொரு தடவை வந்து முகத்துல பார்க்க தெரியும். அந்த இன்முகம் காட்டுறதுதான் அந்த நட்பு. வந்து இன்முகம் காட்டாம முகத்திலேயே கண்டுபிடிக்கலாம் இவர் எங்களோட நட்பா இருக்கிறாரா இல்லையா என்பதை முகத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அப்ப அதனால அந்த முகம் வசீகரம் இல்லையாண்டோன்னு விட்டுட்டு ஓடினோமோ? வசீகரம் இல்லையாண்டு இல்ல, அந்த வசீகரம் வேற, அந்த அன்பு பொழிகிற முகம் வேற. அப்படியா? அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும், பார்க்க தெரியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களின் முகங்கள் கூடுதலாக தெரியும். அப்படியா? அப்பதான் அகத்தின் அழகு முகத்தை தெரியும் சொல்லி சொன்னது உண்மையிலேயே. அது மலர்ச்சிக்குத்தான் சொல்லுவீங்க. மலர்ச்சிக்கு, அதாவது முகம் மலர்ச்சியா இருக்குது. மலர்ச்சிய கண்டோன்னா அதுதான் நட்பண்டு நெப்பினம். உண்மையா அதுவும் ஒன்றுதான். ஆனா நட்பு வந்து உண்மையிலேயே நட்பா நாங்கள் பழகினா இன்றைக்கு நவலா கேட்டோன்னு ஓடி யாருனது. அது எவ்வளவு அலுவல் இருந்தாலும் அடுத்த படிப்பு இருக்குது, அது பிரச்சனை இருந்தாலும் சமையல் இருக்கு, எத்தனை பிரச்சனைகளும் டக்குன்னு சமாளிக்கணுமல்லோ. சரி சரியா. டெலிபோன் வந்து கொண்டு இருக்கும். அதுவும் சரிதான். அப்ப கரைச்சல் தானே. அப்ப நட்பு வந்து அதை விட்டு கொடுத்து தங்கட பக்கத்தை ஒதுக்கி கொடுப்பார்கள் நட்புக்காக. மற்றது உதவி, அந்த ஆபத்து இழந்தவன் கை போல இடுக்கண் களைமான் நட்பு இருக்குதானே. அதே போல அந்த நட்புக்கே திருவள்ளுவர் திருக்குறள் 10 தந்திருக்கிறார். அதனுடைய நட்பானவர்கள் இன்றைக்கும் நட்பாகவே இருக்க வேண்டும். நட்பு களைந்து வேஷம் போட்டு வாழக்கூடாது. ஆனா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தற்பொழுது பார்க்கல ஒரு வேஷமான உலகமாத்தான் போய்கொண்டிருக்கு. நம்பேலாது, நம்பி நடவாது என்று சொல்லி பழமொழி இருக்கு. மாற்றங்களை காணக்கூடியதா இருக்குது, மாற்றங்கள் காணக்கூடியதா இருக்கு. அதனால எல்லாரையும் நம்பி நடக்காமல் எல்லாரையும் பார்த்து பழகுறது நல்ல வந்து யோசிக்கிறேன் நான். ஆமா, பழைய நட்புகளையே வச்சுக்கொண்டு அதையே புதிய நட்புகளை இணைக்க கொஞ்சம் நட்பு எங்களை என்ன பொறுத்தளவுல நிறைய நட்பு. ஊருக்கு போனா அந்த பழைய நட்புகளை போட்டாம அதை செய்தறேன் இதை செய்தறேன் அப்படி அந்த ஓடி நிக்குங்களா. அந்த அது உண்மையிலேயே மறக்க இயலாது. வெளிநாட்டுக்கு வந்த நட்புகள் கொஞ்சம் மறந்த நிலைமை தான் இல்லையாண்டு. அவர்கள் இட வசதிகள், தூரம், காரணங்களாலும் பொருளாதாரங்கள் பெருக நட்பை வெறுக்கிற மாதிரியும் இருக்கு. அப்படி பொருளாதாரத்தை பொறுத்து ஆக்கள் இந்த வசதி வாய்ப்புகளை பொறுத்து நட்பு இருக்குது. நட்புல கனவிதம் இருக்கு.
சரி, நாங்க இன்னொரு முறை அதை பார்ப்போம். இன்னொரு முறை பார்க்கலாம். நன்றி. ஆமா. ஆனா எப்படி எங்க இருந்து எடுக்கிறீங்களோ ஒரு தலைப்பும் என்பது தெரியவில்லை. முன்னுக்கு காரணத்தை சொன்னா நீங்க பார்த்தா தெரியும் ஏனண்டைக்கு நட்பு வந்தாண்டு. மிக்க நன்றி இந்திரா ஞானசேகரம். உண்மையிலேயே அந்த நன்றி நன்றி. உள்ளமும் உணர்வும் புரிந்து கொண்ட உறவுகள் அது எனக்கு எப்பவுமே அந்த வரி வந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வாகவே இணைய வேணுமென்று எப்படி சொல்லுவார்கள் என்றால், இணையர் எமக்கு இணையர் இவர் எமக்கு இன்னாம் என்றும் புனையிலும் புல்லெனும் நட்பு என்று சொல்லுவினோம். அதாவது எந்த தன்மை அவர்கள் நாங்கள் இத்தன்மை உடையவர்கள் தான் இணைந்து கொள்ளுகிறோம் என்று அளவை புணர்ந்துரைத்தாலும் அந்த நட்பின் சிறப்பின என்றும் அந்த அளவு சரியாக இருந்தால் நட்பின் இழப்பு வந்து இழப்பாக இருக்காது. ஏனென்றால் அந்த நல்ல நட்பு என்றைக்குமே வலுவாகவே இருக்கும், அதாவது வலிமையாக இருக்கும் என்றது உண்மையான உண்டு. வள்ளுவரும் இவ்வளவோ இடத்திலேயே ஒரு அதிகாரம் 79 நட்பை பற்றி அழகாகவே சொல்லி இருக்கின்றார். எங்களுக்கு வாழ்க்கையில நட்பு தேவை. எந்த மனிதன் என்றாலும் ஒரு குடும்பம் பிள்ளைகள் கணவன் மனைவி இருந்தாலும் ஒரு நட்பு கொள்வது வந்து ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுது. உண்மையா முக்கியமா தேவைஞ்ச எல்லாரும் வேலை பணம் அது இது வீடு கட்டி எல்லாம் அப்படி இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சிக்கு காரணமே ஒரு நட்பு தான். மற்றது உங்களோட கவலைகளை அவர்களோட பகிர்ந்து கொள்ள அல்லது சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள இத்தனைக்கும் தேவையானது ஒரு நட்பு தான். ஆகவே நட்பு என்பது உப்பு போல அளவாக இருக்க வேண்டும் தான். அளவு என்னண்டா எல்லாரும் நட்பாக வந்து அமைய மாட்டேன். ஆனா அமைந்த நட்பு அந்த அமைஞ்ச நட்பு அம்சமாகவே அமையும் என்று சொல்லிவிடும். அது நல்லதாகவே வந்து அமைஞ்சு விடும். பாடசாலை நட்பு சில இடங்கள்ல இன்றைக்கு நிலைக்கும், அல்லது பழைய நண்பர்களுடன் இணைந்த வாழ்க்கை இப்பவுமே இனிக்கிறது. அதே நேரம் புதிய உறவுகளாக இணைந்தாலும் சிலருடைய நட்பு தேவையாக இருக்கிறது. அவர்களும் புரிந்து செய்கிறார்கள், நாங்களும் புரிந்து செய்கிறோம். அவை அந்த இணைப்பு சில நேரம் ஒரு ஆள் புரிந்து செய்யாட்டியுமே மற்றவர் பரவாயில்லை என்று இணைச்சு கொண்டு போகக்கூடிய அந்த இழுத்து கொண்டு போகக்கூடிய நட்பு. ஆகவே எப்படியோ நல்ல நட்புகள் என்றும் இனிப்பானவை, மகிழ்ச்சியானவை, இதயத்தை கவர்பவை. அதே நேரம் உள்ளமும் உணர்வும் சரியாக புரிந்து கொண்ட நட்பு நிலைக்கும் நிலைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இதுல விட்டு விட்டேன் போகிறார்கள் தெரியுமா? அங்க புரிந்துணர்வு இல்லை. ரெண்டாவது ஒரு ஒன்றை வச்சுக்கொண்டு எனக்கு ஒரு பரிசு பொருள் தெரியலையே என்று வச்சுக்கொண்டு கதைக்காம இருக்கிறோம். ரெண்டாவது திடீரென ஒருவர் பொருளாதாரத்துல உயர்ந்து விட்டார், இவர் கீழ் நோக்கி இருக்கிறார், ஏன் இவரோட நட்பு கண்டு அந்த பொருளாதாரத்தின் ஏற்ற இறக்கத்தை பார்த்து நீங்க விட்டுட்டு போறீர்கள். ரெண்டாவது இந்த அடுத்த சந்ததியையும் மெல்லமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் நீண்ட காலம் பழைய நட்புகளுடன் அவர்களின் நண்பர்களாக இருக்கிறார்கள், நீங்க பிரிந்து கொண்டு போக குழந்தைகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு வெறுமையான சூழல்ல இருக்கிற குழந்தைகளோட பேசி பார்க்கும்போது அதுவும் வெறுமை என்று தெரிகிறது. ஆகவே நீங்கள் அப்படி இணையாதீர்கள். நீங்கள் நல்ல நட்புகளை தேடினால்தான் அடுத்த வாரிசுகளும் நல்ல நட்போடு உங்களோட இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இணைந்த உறவுகளாக தவமலர் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், கோசலா ஞானம் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நவலாசனர்கள் தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. வருகின்றது குடும்பம் குறையும் தொகுப்பட்டு நாகுலா சொன்னாதன் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம்.